உங்களுக்குள் நான். இப்படியே எங்களுடைய வாழ்க்கையில 2 வருஷம் ஓடிருச்சு. கொஞ்ச நாள் போகும்போது காவியாவுக்கு கால் நடக்கவே முடியல. அவளால் எழும்பி உட்கார முடியாது, நடக்க முடியாது. அவளை தூக்கிக்கிட்டு போறது, குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, அவளை சந்தோஷமா பார்த்துக்கிறது. ஏன் விடுமுறை நாளில் வெளியெல்லாம் கூட்டிட்டு போவேங்க. வாகனத்தை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு சில இடங்கள்ல பார்க்கறது, பேசுறது, அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாத்திரம்தான் என்னோட வாழ்க்கையில நினைப்பா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவளை சந்தோஷமா தான் வச்சிருக்கேன். காவியா எப்பவும் எனக்கு தான் அப்படிங்கிற நினைப்போட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சரி, எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்படியே போய்கிட்டு இருந்த எங்களுடைய வாழ்க்கையில காவியாவை எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா வர வைக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். ஆனால் எதுவுமே சரி வரல. இந்த 2 வருஷத்தில் எங்களுக்கு குழந்தைகளே இல்லை. அவளோட சந்தோஷமா வாழ எனக்கு பிடிச்சிருந்துச்சி.